வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டரில் பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவியெல்லாம் கேட்டிருக்காங்க, அதற்கான கல்வி தகுதி என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் லிங்க் தான். ஸோ இதில் போய்ட்டு இந்த ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த இது ஓப்பன் ஆகும். இதில் நோட்டீஸஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெக்ரூட்மெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் போனீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஒன் ஸ்டாப் சென்டர் அட் மேட்டுப்பாளையம் அட் தொண்டாமுத்தூர். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துலாம். கீழே வந்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபைல் கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பத்திரிகை செய்தி. தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படும் ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டரில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்பங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட இணையதள முகவரி. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மைய நிர்வாகி. இதில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி இன் லா, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு. ஸோ இதில் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். வயது வரம்பு 21 வயதிற்கு மேல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருத்தல் வேண்டும். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். உள்ளூரை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஸோ குறிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவங்க கல்வி தகுதி வந்து பேச்சுலர் டிகிரி இன் லா, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபோல் வந்து அவங்களுக்கு வயது வரம்பு 21லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். அவங்க வந்து குறிப்பாக 24 மணி நேரம் அந்த ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தகுதிகள் உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இவங்களுக்கான மாத சம்பளம் 35,000. அடுத்து முதுநிலை ஆலோசகர். நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்க மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். வயது வந்து 21 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருத்தல் வேண்டும். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லா பதவிகளுக்குமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பெண் விண்ணப்பதாரர்கள் அந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இதுக்கு மாத சம்பளம் 22,000. அடுத்து வழக்கு பணியாளர். நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 12 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கல்வி தகுதி முதுநிலை பட்டம் சமூக பணியில் MSW பண்ணியிருக்கணும், பிஜி. ஓகே, வயது வரம்பு 21 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஓகே, நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருத்தல் வேண்டும். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். உள்ளூரை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஸோ இந்த வேலைக்கு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கான கல்வி தகுதி வயது வரம்பு சரியாக இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து 24 மணி நேரம் அந்த ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கான மாத சம்பளம் 18,000. அடுத்து தகவல் தொழில்நுட்ப பணியாளர். இதில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ஐடி. ஸோ ஓகே, கல்வி தகுதி வந்து கிராஜுவேட்டு வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது 21 வயதிற்கு மேல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருத்தல் வேண்டும். பெண்களுக்கு முன்னுரிமை. 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். உள்ளூரை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான தகுதி. இதற்கான மாத சம்பளம் 20,000. அடுத்து பாதுகாவலர். நம்பர் ஆஃப் வேகன்சி 4. கல்வி தகுதி 8வது தேர்ச்சி அல்லது 10வது தேர்ச்சி அல்லது தோல்வி. ஸோ மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அல்லது 10th வந்து ஃபெயில் ஆகியிருந்தாலோ வெற்றி பெற்றிருந்தாலோ நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். வயது 21 வயதிலிருந்து 40 வயதிற்குள் இருத்தல் வேண்டும். நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருத்தல் வேண்டும். பெண்களுக்கு முன்னுரிமை. ஸோ இந்த வேலைக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை இருக்குது. மாத சம்பளம் 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கவும். உள்ளூரை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். இந்த வேலைக்கு மாத சம்பளம் 12,000. அடுத்து பல்நோக்கு உதவியாளர். நம்பர் ஆஃப் வேகன்சி 4. இதில் கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி. ஓகே, மினிமம் வந்து 8th பாஸ் அல்லது 10th ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். வயது வரம்பு 21 வயதிற்கு மேல் 40 வயதிற்குள் இருத்தல் வேண்டும். நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருத்தல் வேண்டும்.
பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் 24 மணி நேரம் வேலை செய்யும் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். உள்ளூரை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஸோ இந்த பல்நோக்கு உதவியாளர் பணிக்கு வந்து மாத சம்பளம் 10,000. ஓகே. நீங்கள் இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், பழைய கட்டிடம், தரைத்தளம், கோயம்புத்தூர் 664-10-18. ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்துட்டு விண்ணப்பங்கள் அனுப்பணும். ஸோ இதுக்கான இந்த விண்ணப்ப படிவம் வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே அதற்கான லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி தேவையான அனைத்து ஆவணங்களையும் இணைத்து நீங்கள் வந்து அந்த கடைசி தேதிக்கு மேலே அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். குறிப்பாக இதில் இந்த கொடுக்கப்பட்டக்கூடிய எல்லா பதவிகளுக்குமே பெண்களுக்கு முன்னுரிமை இருக்குது. ஸோ பெண் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இந்த வேலையை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.